ஹாய் கோட் பிளாக். இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்ட் 3 எக்ஸ்பென்ஸ் ஆப் க்ரியேட் பண்ணுறதுல நம்ம இந்த டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். சாரி, கொஞ்சம் ஸ்லோவாக தான் என்னால் சொல்ல முடியுது. இந்த டேஷ்போர்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டேஷ்போர்ட் டாட் பிளேடு டாட் பிஹெச்பி கொடுத்தாச்சா? இப்போ நம்ம டேஷ்போர்ட் பேஜில் என்ன பண்ணணும்னா வந்து லேஅவுட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் லேஅவுட்ஸ் டாட் ஆப். ஏன்னா வந்து நமக்கு அந்த ஹெட்டர் பார் லாகின் லாக்அவுட் யூசர் நேம் நம்மளுக்காண்டி நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அட் எக்ஸ்டென்ஸ் ஐஃபன் போட்டுக்கணும். ஐஃபன் லேஅவுட்ஸ் டாட் ஆப்பு கொடுத்துட்டு இந்த லேஅவுட்ஸு டாட் ஆப்னு சொல்லணும்னா இங்கே இருக்குது நம்மளோட ஆப் லேஅவுட்ஸ். இதில் தான் நம்ம வந்து நம்மளோட ஆப் பார்க்காண்டி எடுத்துக்கணும். அடுத்தது at section hyphen content at end section அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதுக்கு நடுவில் தான் நம்ம அந்த கார்டு டிசைனை பண்ணணும். டேஷ்போர்ட் கார்டு டிசைனை பண்ணணும். ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட்னு எழுதணும், அடுத்து கார்டு டிசைன் பண்ணணுமா? இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேஷ்போர்ட்னு கொண்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோமா? ஓகே, இப்போ நம்ம இங்கே டைட்டில் யூஸ் பண்ணோம்ல இதுக்கு முன்னாடி பேஜில், இந்த பேஜில் ஹோம் பேஜில் இங்கே டைட்டில் யூஸ் பண்ணோம். அதே கான்செப்ட் தான். கண்டெய்னர் ஃப்ளூயிட் ரோ டிஃப்ளெக்ஸு இதில் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இருக்குன்னு நினைக்கிறேன். டைட்டில் ஐசி டைட்டில் தான் இந்த இருக்கா? சரி, ஓகே. ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் ரோன்னு கொடுத்து எக்ஸ்பென்ஸ் ஆப் கொடுத்தோம்ல, அதே கான்செப்ட் தான். கண்டெய்னர் ஃப்ளூயிட் ரோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துட்டு காலம் 12 டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். காலம் 12 ஃபுல்லாக அங்கேயுமே காலம் 12 வந்துருக்குமே. சென்டர் டைட்டில் காலம் 12 வரலையா? ஓகே, மேபி நான் மிஸ் பண்ணியிருப்பேன். டிஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் காலம் 12 கொடுக்காம அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அதே கான்செப்ட் தான். கண்டெய்னர் ஃபீட் கொண்டு வந்துட்டோம், ரோ கொண்டு வந்துட்டோம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துட்டு காலம் 12 டெக்ஸ்ட் சென்டர்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அதுக்கு தான் இப்போ நமக்கு டேஷ்போர்ட் வரும். டேஷ்போர்ட் சென்டராக வந்துருச்சு. நம்ம நேம் பார் எக்ஸ்டென்ஸ் ஆகிடுச்சு. டேஷ்போர்ட் நம்ம சென்டராக வந்துருச்சு. ஓகே, நம்ம வந்து வியூ ஹைட் தேவையில்லாதனால மேலே வச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்னென்னா, அடுத்ததான் முக்கியமான கான்செப்ட்டு. நம்ம கார்டு டிசைன் பண்ண போகிறோம். பூட் ஸ்டாப்பில் கார்ட்ஸ்ன்னு இருக்குது. பூட் ஸ்டாப் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் அ மினிட். எஸ், பூட் ஸ்டாப் போனீங்கன்னா கார்ட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த கார்ட்ஸில் இந்த மாதிரி நான் ஒரு பட்டன் வச்சு செய்ய போகிறேன். அது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். கார்டு டிசைன் கார்டுன்னு நம்ம கொடுத்தோன்னா கார்டு பாடி இது ஃபுல்லுமே கார்டு. அந்த ஃப்ரேமு அதான் அந்த விதத்து கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து கார்டு பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டைட்டில் இமேஜ் கார்டு பாடிக்கு மேலே இமேஜ் இருக்குது. பாடிக்குள்ளே இருக்குது இந்த பாடிக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி செய்யணும் பார்ப்போம் கார்டு யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரோக்குள்ளே நம்ம ரோன்னு சொல்லி அடைக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணால் ஒரு கண்டெய்னர், இது கண்டெய்னர் ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்க மாதிரி கண்டெய்னருக்குள்ளே டாட் ரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து காலம் ஹைஃபன் எம்டினா மீடியம் ஸ்க்ரீனுக்கு -4 கொடுத்துட்டா
4ஆல் 3 காலம்ஸை டிவைட் பண்ணி 12 காலம் 12 கொடுத்தோம்ல, அதுவே காலம் 12 4ஆல் டிவைட் காலம் 12 4ஆல் டிவைட் பண்ணல த்ரீ பாக்ஸஸ் நம்மளால் போட முடியும். ஸோ அதுக்காண்டி இந்த ரோவில் 3 கிளாஸாக கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் bootstrap கிளாஸ் காலம் -md-4 கொடுத்தோம்னா 3 ரோ கிளாஸ்ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதில் நம்ம அடுத்து கார்டுன்னு சொல்லி கொடுத்து கார்டு பாடிக்குள்ள கார்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீ H5 யூஸ் பண்ணலாம். H5 ஓகேவா. ஆடுன்னு கொடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு கலர் ஆட் பண்ணலாம். நான் வந்து பிஜி டேஞ்சர் சோப் கலர் கொடுக்குறேன். இப்போ இங்கே போனீங்கன்னா வந்துருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது. அதே நம்ம சைஸ் கம்மி பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. எப்படி இப்போ என்ன பண்ண போகிறோம், கார்டு பாடி கார்டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோமா, டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி கார்டு டைட்டில் கொடுக்கணும். கார்டு டைட்டில் தான் உனக்கு H5 வரும். கார்டு டைட்டில் கார்டு டெக்ஸ்ட்டு பேராகிராஃபாக இருக்கணும். அடுத்தது ஒரு ஆங்கர் லிங்க் போட்டு அதில் பட்டன் கிளாஸ் போட்டுருணும். BTN அப்படின்னு கொடுத்து கிளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஸ்மாலாகவே கொடுக்கலாம். கார்ட் டைட்டில் ஆடு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். இப்போ இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த இது மட்டும் இருக்குல்ல, இந்த ரோக்குள்ள மாதிரி நீ 3 இது கொடுக்கலாம். அதனால காலம் MD4ன்னு கொடுத்துக்க. பாருங்க 1 2 இப்போ கொடுத்துட்டாங்க. 3 தான் கரெக்டான சைஸில் வந்துருக்கு. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ரோக்கு வந்து நீ என்ன பண்ணால், இதே கண்டெய்னருக்கு ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேமில் இப்போ அடுத்த ரோ நீ கொடுத்தாங்க. இல்லைனா இதே ரோவில் வரும், இல்லைனா அது நெக்ஸ்ட்டு வரும். பட் ஆனால் வந்து சிக்கலாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி நீ என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு ரோ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த ரோ க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ரோ க்ளோஸ் ஆயிடுச்சா. இப்போ இது செகண்ட் ரோ. செகண்ட் ரோக்கு என்ன பண்ணான்னா, ரோ கொடுத்துட்டு அதே ஐட்டத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். காலம் -md-4 கொடுத்துட்டு கார்டு பாடி கார்டு டைட்டில் வந்து H5 இருக்குமோ. H5 delete expense கொடுத்துட்டு அடுத்த கார்டு பாடிக்குள்ளே தான் நீ பேராகிராஃபும் போடணும். கொடுத்துட்டு அடுத்தது ஆங்கர் டேக்கில் இதில் வந்து என்ன கிளாஸ் கொடுக்குறது மேக் பண்ணுவோம்.
பிடிஎன் டேஞ்சர் பிடிஎன் இப்போ கொடுத்துருக்கியா. இப்போ காலம் MD4 போயிடும், ஒட்டினாப்பில் வரும். இது ஒட்டினாப்பில் வருதுல்ல கார்டில் தான் இப்போ பிஜி பேக்ரவுண்ட் கூட இஃபன் ப்ரைமரி அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கேன். இந்த கலரில் வந்துடுச்சு. இப்போ ஒட்டினாப்பில் வர்றதுக்கு மார்ஜின் டாப்னு சொல்லுவாங்க, அதாவது MT-4 இப்போ கொடுத்துட்டிங்கன்னா இப்படி ஆயிரும். ஸோ உனக்கு இந்த கார்டு டைட்டில், கார்டு பாடி, இந்த பேராகிராஃப் இதுக்கெல்லாம் ஒரு செப்பரேட் கிளாஸ் இருக்குது, அதை பார்ப்போம். ஓகே, கார்டு பிஜி பிரைமரி டெக்ஸ்ட் ஒயிட்னு கொடுக்கணும். இப்போ டெக்ஸ்ட் நல்லா தெரியும். ஹைஃபன் டெக்ஸ்ட் ஒயிட் கொடுத்துடும். இங்கே கார்டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். கொடுத்தா கொஞ்சம் நல்ல டெக்ஸ்ட் தெரியும். டெக்ஸ்ட் இது தெரியும். பிடிஎன் டேஞ்சர். இப்போ பாருங்கள் இப்படி இருக்கா. இதை கொஞ்சம் பிளாக் டைப்பில் வைக்கணும். BTN-block அப்படின்னா இந்த ஹோல் செட்டப் வரும், அதெல்லாம் பிளாக்கு. ஸோ அதே மாதிரியே கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்ணால் இதை 2 டைம்ஸ் போடணும். போட்டால் அனதர் ரோ. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ரோ முடிஞ்சிச்சு. இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு ரோ முடிஞ்சிச்சு கண்டெய்னருக்குள்ள, அடுத்தது இந்த ஒரு ரோ முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரியே திருப்பி நம்ம இன்னொரு ரோ போட்டு அதில் திருப்பியும் இந்த காலம் MD4 அப்படிங்கிறத பேஸ்ட் பண்ணோன்னா அடுத்தடுத்து வந்துடும். இதை வச்சா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே பட்டன் கிளிக் பண்ணால் போகிற மாதிரி. இங்கே பட்டன் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே 3 டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கதை காட்டுறேன். இப்போ அதான் இப்போ நம்ம செஞ்சிட்டோம். நீங்கள் இனிமேல் அந்த 2 இதை போட்டுட்டு இன்னும் 2 இது சேர்த்து அதில் டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. 2 கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கலர்ஸ்லாம் மாற்றி கொடுத்துருக்கேன், காட்டுறேன். வாணி பிஜே வாணிங்கன்னா எல்லோ கலர், பிஜே சக்ஸஸ்னால் பிஜி சக்ஸஸ்னால் க்ரீனு, பிஜி செகண்டரி கிரே, பிஜி டார்க் பிளாக். ஸோ இப்போ இங்கே என்ன நம்ம பண்ணோம்னா, அடுத்த வீடியோவில் என்ன பண்ணோம்னா, நமக்கு அந்த லாகின் லாக் அவுட் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஆட் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே பாரு, லாகின் லாக் அவுட் இருக்குல்ல, ஆட் பண்ணி தான் இருக்குது. ஸோ போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த லிங்க்ஸ்க்கெலாம் பேஜஸ் ஆட் பண்ணணும். இதில் லாகின் பண்ணி இந்த டேஷ்போர்டுக்கு வர மாதிரி பண்ணணும். அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம். பாய். ஓகே.